எண்கண் முருகனுக்கு அரோகரா. இந்த எண்கண் முருகன் சிலையை வடிவமைக்கும்போது சிற்பமணி என்றும் முனிவருக்கு பார்வையும் கட்டை விரலும் கிடையாது. இந்த சிலையை வடித்து முழுமை பெறும்பொழுது ஒரு சிறுமி துணை இருப்பால். அவள் கண்களில் உளிப்பட்டு கண்களில் தெரித்து இரத்தம் வழிந்து அந்த இரத்தம் சிற்பமணியின் கண்களில் பட்டு அவருக்கு கண்ணும் கட்டை விரலும் கிடைத்தது. எண்கண் முருகனுக்கு அரோகரா. இந்த திருப்புகழை படிப்பதால் கண்ணோய் குணமாகும். சந்தனம் திமிர்ந்தணைந்து குங்குமம் கடம்பிலங்கு சண்பகம் செறிந்திலங்கு திரள் தோலும் தண்டயம் சிலம்பலம்ப வெண்டயம் சலன் சலன்று சஞ்சிதம் சதங்கை கொஞ்ச மயிலேறி திந்தி மிந்தி 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 தந்தனந்த நந்தனென்று சென்றசைந்து உகந்து வந்த கிருபையோடே சிந்தயம் குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்திரென்று மொழிவாயே அந்தமந்த கொண்டிலங்கை வெந்தழிடும்ப கண்டன் அங்கமும் குலந்தரங்குள் பொடியாக அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோனே இந்துவும் கரைந்த தும்பை கொன்றையும் ஜலம் புனைந்திடும் பரந்தன் அன்பில் வந்த குமரேசா இந்திரன் பதம் பெறென்ற தம்பயம் கடிந்த பின்பு என்கணங்க மந்திருந்த பெருமாளே இந்திரன் பதம் பெறென்ற தம்பயந்த கடிந்த பின்பு என்கணங்க மந்திருந்த பெருமாளே என்கணங்க மந்திருந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எண்கண், புறவாக்குறிச்சி, எட்டுக்குடி மூன்றிலும் ஒரே சிற்பமணியால் வடிவமைக்கப்பெற்ற முருகன்தான்.